சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம மீனா இருந்துட்டு முத்துக்கிட்ட போயிட்டு சீதா என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. நம்ம கிறிஷை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னா அக்கா கிறிஷுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்தாக்க கண்டிப்பாக அவன் மனசில் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அவனை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலான்டா சீதா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து முத்துக்கிட்ட மீனா வந்து சொல்கிறாங்க. இதுவும் நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஓகே சொல்லிடுறாங்க. மீனாவும் முத்துவும் பேசிகிட்டு இருக்கிறத ரோகிணி வந்து கேட்டுடுறாங்க. கேட்ட உடனே பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து மீனாவும் முத்துவும் கிறிஷை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. டே கிறிஷ் ஓடாத மெதுவாக போடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மகேஷும் நம்ம ரோகிணி இருந்துட்டு அவங்க வராங்களான்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணுறாங்க. அவங்கள பார்த்த உடனே போய் மறைஞ்சிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வாக்கா நான் டாக்டர்கிட்ட பேசிட்டேன் நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏங்க அங்கே பாருங்கள் ரோகிணி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நம்ம எங்கே போனாலும் இந்த பார்லர் அம்மா பின்னாடியே வருதே அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஒரு பக்கம் யோசிக்கவும் அதுக்கு அடுத்ததாக சீதா இருந்துட்டு ஆமாக்கா அவங்களும் இங்கே ஒரு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அடுத்ததாக ரோகிணி இருந்துட்டு கிறிஷ்கிட்ட போயிட்டு டாக்டர் வந்து என்னை பற்றி என்ன கேட்டாலும் எதுவுமே நீ சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மீனா இருந்துட்டு கிறிஷ்கிட்ட போயிட்டு டாக்டர் என்ன கேள்வி கேட்டாலையும் பயப்படாமல் எல்லா விஷயத்தையும் நீ சொல்லணும் அப்படின்ற மாதிரி நம்ம மீனா இருந்துட்டு கிறிஷ்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ரோகிணி ஒரு பக்கம் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.